ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எல்லாம் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிஸியாக இருந்தது, நிறையா வேலை இருந்தனால என்னால் வீடியோஸ் எதுவும் ஷூட் பண்ணி போஸ்ட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் இந்த லாங் கேப். இன்றைக்கி நம்ம நீங்கள் அதிகமாக என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண ஒரு சீரீஸ் பார்க்க போகிறோம், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ். இந்த லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் நான் நிறைய ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு போஸ்ட் பண்ண போகிறேன். ஏதாவது பர்டிகுலர் ரெசிபீஸை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அந்த ரெசிபீஸை உங்களுக்கு எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த்தி ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். பர்டிகுலராக நீங்கள் அதை ஈஸியாக குவிக்காக செய்கிற மாதிரியான ரெசிபீஸ் தான் நிறையா போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லா ரெசிபீஸையும் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு சப்பாத்தி மாவு யூஸ் பண்ணி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃப்ராங்கி டைப்பில் பராத்தா அந்த மாதிரி கூட சொல்லலாம் அதை. ஸோ அந்த மாதிரி ஒன்று நம்ம பண்ண போகிறோம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய அதில் ஸ்டஃப் பண்ணி பண்ண போகிறோம். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாங்க. சப்பாத்தி மாவு இருந்தால் போதும். ஒரு 15-20 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ரெசிபி நீங்கள் ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் நீங்கள் எந்த காய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி ஒரு 4 விதமான காய் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ உங்கள் குழந்தைங்க ஏதாவது காய் சாப்பிட மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அந்த காய் எல்லாத்தையுமே நீங்கள் இதில் ஆட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஈஸியான இந்த சப்பாத்தி மாவு யூஸ் பண்ணி ஒரு ஸ்டஃப் பண்ண பராட்டா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த வெஜிடபிள் பராட்டா பண்ணுறதுக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணியிருக்கேன். என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். கேப்சிகம் எடுத்திருக்கேன். அப்புறமா கேரட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்க போகிறேன். இதில் நீங்கள் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர், வேக வச்ச உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஃபில்லிங் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா காய்கறியும் சேர்த்து வதக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் பொன்னிறமாய் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த ஃபில்லிங் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு. காய் எல்லாமே நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ரெசிபி ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்க டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசமும் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இதை வதக்கிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் பீன்ஸ் சேர்க்குறீங்க அப்படின்னா பீன்ஸையும் இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ கேரட் நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததாக நம்ம வச்சுருக்க முட்டைக்கோசையும் கேப்சிகமையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். ரொம்ப வதக்கிடாதீங்க. ரொம்ப வதக்கிட்டீங்க அப்படின்னா அதோட கிறிஸ்பினஸ் போயிடும். சாப்பிட்றப்போ ரொம்ப உங்களுக்கு ஈரத்தன்மையோட சாஃப்ட் ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ இதை நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ காய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த ஃபில்லிங்க்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம சப்பாத்தி மாவுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அதில் அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக திருவின மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. இதை நல்லா கிளறிட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். அதோட பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க.
இப்போ கடைசியாக நான் வந்து ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கேன். அது ஒரு 1/4 கப் சேர்த்துருக்கேன். இது வந்து ஃப்ரோசன் ஸ்வீட் கார்ன், அதனால் நான் கடைசியாக சேர்க்குறேன். சப்போஸ் நீங்கள் வந்து பச்சையாக சேர்க்குறீங்க அப்படின்னா முன்னாடியே நம்ம காய் வதக்குறப்பே அதை சேர்த்துக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க, ஃபில்லிங் தயாராகிருச்சு. இது நல்லா நம்ம இறக்கி வச்சுட்டு ஆற வச்சிட போகிறோம். சூடாக இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி கூட சேர்த்து நம்ம வெஜிடபிள் பராட்டா பண்ணலாம். சூடாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சப்பாத்தியோடய ஒட்டிக்கும், அதனால் நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ நார்மல் சப்பாத்தி மாவு இருக்கும் இல்லையா, அதுதான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் நல்ல பெரிய பராட்டாவை நம்ம பண்ண போகிறோம். அப்போ தான் ஃபில்லிங் வச்சுட்டு 4 சைடும் க்ளோஸ் பண்ண முடியும். அதனால் நல்ல பெரிய சைஸ் பராட்டாவை இதை வந்து நல்லா திரட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பெருசாக திரட்டினதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃபில்லிங்கை வந்து எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம், அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ஃபில்லிங் சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு கடைங்கள்லாம் துருவின சீஸ் கிடைக்கும், மொசரல்லா சீஸ் கிடைக்கும். ஸோ அந்த சீஸ் வந்து உள்ளே நம்ம நிறையா ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ 4 சைடும் நான் வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன், பார்சல் மாதிரி. இந்த மாதிரி 4 சைடும் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம தோசைக்கல்லில் சேர்த்து வேக வச்சிட போகிறோம். இது கொஞ்சம் கனமாக இருக்கும், அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் அதை வேக வைக்கணும். இதை வந்து நம்ம பாதியாக கட் பண்ணி டிஃபன் பாக்ஸில் கொடுத்து விடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஃபில்லிங்காகவும் இருக்கும். இப்போ இங்கே ஒரு தோசைக்கல் சூடு பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம அந்த பராட்டாவை சேர்த்து நல்லா வேக வச்சுக்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் கனமாக இருக்கிறனால மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம நெய் இல்லாட்டி பட்டர் சேர்க்கலாம், இல்லாட்டி எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு அந்த சைடும் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா சைட்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து கனமாக இருக்கிறனால சைட்ஸ்லேயும் வேக வைக்கணும். இந்த மாதிரி 2 ஸ்பூன் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அதுவும் வெந்துடும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்ட்டான பராட்டா ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து விடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. சத்தான ரெசிபியும் கூட, ஏன்னா நிறையா காய்கறிலாம் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து கெச்சப்போடு சர்வ் பண்ணலாம், இல்லாட்டி வந்து ப்ளைன் தயிரில் கொஞ்சமாக நீங்கள் வந்து பெப்பர் தூள் போட்டுட்டு உப்பு சேர்த்து கூட அதோட சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ரெசிபிஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.